Hi friends, welcome to Srivari Education Group Information Platform. So, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்கிடெக்சர் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ ஆர்கிடெக்சர் காலேஜஸ் இருக்குது, அதில் கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் காப்பியிலேருந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ அதிலிருந்து வந்து நம்ம என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்னென்ன பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க டிஸ்பிளே பண்ணிக்கிறது வந்து காலேஜஸ் கோடு, தென் காலேஜஸ் நேமு, தென் பிரான்ச் கோடு, தென் பிரான்ச்சஸ் நேமு, கம்யூனிட்டி பேஸஸில் சீட் அலோகேட்மெண்ட். ஸோ இந்த கம்யூனிட்டி பேஸஸ் சீட் அலோகேட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் தான் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு அப்புறம் கால்ஃபர் பண்ணது. ஸோ இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தது. ஸோ அதனால தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் காப்பிலேருந்து உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் அப்படின்னு கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணக்கூடிய கோட்ஸு. ஸோ இந்த காலேஜஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா பர்டிகுலராக அந்த காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா 3 அப்படிங்கிற கோடு இருக்குது. ஸோ அந்த கோடு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து நீங்கள் வந்து சாண்ட்விச் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3 கொடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ராஜலட்சுமி கேம்பஸ் இருக்குது. ஸோ ராஜலட்சுமி கேம்பஸில் வந்து நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1132 அப்படிங்கிற கோடு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட சீட் கன்ஃபர்மேஷன் வந்து இவங்க காலேஜஸில் வந்துடும். ஸோ இதான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆவடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பீட்டர்ஸ் கேம்பஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெயா ஸ்கூல் வந்து உங்களுக்கு சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ காஞ்சிபுரமில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏஆர்ஜி இன்ஸ்டியூஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அலின் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆர்விஎஸ் கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூரில் ரன் ஆகிட்டு இருக்குது. மிஸ்லிமல் கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் ரன் ஆகிட்டு இருக்குது. கேட் சென்னை வந்து சென்னையில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கேம்பஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன கேம்பஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க, இன்டேக் பேஸஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொங்கு கேம்பஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் கேம்பஸ் இருக்குது. தென் நேரு கேம்பஸ் இருக்குது. தென் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதிகபட்சம் படிக்கக்கூடிய கேம்பஸான பிஎஸ்ஜி கேம்பஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி ஐடெக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சாய் ரங்கநாதர் கேம்பஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக தான் நம்ம காலேஜஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். பிரைம் காலேஜ் வந்து இருக்குது, நாகப்பட்டினமில் இருக்குது. ஸோ கேர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெப்கோ காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரில் இருக்குது. ஆர்விஎஸ் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ காலேஜஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா இங்கே வந்து பிஏ கொடுத்துருக்காங்க, மீதி எல்லாத்துக்கும் வந்து ஏஆர்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பிஏயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சரில் வந்து எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 காலேஜஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜர் காலேஜ் மதுரை. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் உங்களுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. ஏன் இந்த 2 கேம்பஸில் இது கொடுத்துருக்குறாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ் அப்படிம்பாங்க. இன்டெகிரேட்டட் உங்களுக்கு 5 இயர்ஸ் கோர்சஸில் வரும். ஸோ இந்த கோர்சஸ் எடுக்கும்போது நார்மலாக இருக்கக்கூடியதில் இன்னும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கோர்சஸ் வந்து 2 கேம்பஸில் மட்டும் வச்சுருக்கிறாங்க. ஸோ 4 இயர்ஸ் வந்து நீங்கள் இங்கே படிச்சுட்டு லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த 2 இது சூஸ் பண்ணுங்கள். கிடைக்காத பட்சத்தில் மீதி இதுக்கு வாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்க ஸ்ரீவாரி எஜுகேஷன் குரூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.